முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு மாவட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான நம்பிக்கை நிதியம் முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க சங்கம் ஆகியவை இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலை மாணவர்களின் ஆளுமை திறனை வெளிக்கொணரும் வகையிலும் சதுரங்க திறமையை அடையாளம் கண்டு ஊக்குவிக்கும் நோக்கிலும் தேசிய வீரன் பண்டார வன்னியனின் ஞாபகார்த்த முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க போட்டியானது இவ்வாண்டு முதல் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற் தடவையாக தேசிய வீரன் பண்டார வன்னியின் ஞாபகார்த்த முல்லைத்தீவு மாவட்ட இவ்வாண்டுக்கான சதுரங்க போட்டியானது நேற்றும் இன்றும் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இடம்பெறுகின்றது. மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் ஆரம்பமாகிய தொடக்க நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பிரதம அதிதியாகவும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் அவர்கள் சிறப்பு அதிதியாகவும் கலந்து கொண்டு போட்டியை ஆரம்பித்து வைத்தனர். ஆரம்ப நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி தனஞ்சயன் மற்றும் போட்டி இணைப்பாளர் பொறியியலாளர் சுயாந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டிகள் 6, 8, 10, 12, 14 மற்றும் 19 வயதுக்கு கீழ் ஆகிய பிரிவுகளில் ஆண் பெண் தனித்தனியாக பிரிவுகளாக நடத்தப்படுகின்றது. முதற் தடவையாக நடத்தப்படும் இப்போட்டிகள் சுமார் 800 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இப்போட்டிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமிருந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று வருகின்றனர். போட்டிகள் வெற்றி பெறும் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு பணப்பரிசு, வெற்றி கிண்ணம், தங்கப்பதக்கம், வெற்றி சான்றிதழ் என்பன வழங்கப்பட உள்ளதுடன் ஒவ்வொரு பிரிவிலும் 4 தொடக்கம் 10 வரையான இடங்களை பெறுவோருக்கு பதக்கங்களும் வெற்றி சான்றிதழ்களும் வழங்கப்படும். அத்துடன் போட்டியின் சகல சுற்றுகளிலும் முழுமையாக பங்கு பெற்றுபவர்களுக்கு பங்கு பெற்ற சான்றிதழ்களும் வழங்கப்படும். மேலும் அதிக வீதமான மாணவர்கள் பங்கு பெற்றும் முதல் 3 பாடசாலைகளுக்கு பெறுமதி வாய்ந்த பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.